நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்ச்சி சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரிலே நம்மிடையே பங்கு பெறுவதற்காக நமது மாமா நெய்வேலி வேட்பாளர்களுடைய குமாரர் அண்ணா நெய்வேலி சாலை மாணிக்கம் அவர்களை இந்த புதுகை நிகழ்ச்சி சார்பில் நமஸ்காரம் வரவேற்கும். நமஸ்காரம். நமஸ்கார். அனைவருக்கும் நமஸ்கார். மாயக்கூத்தின் வகை அறியாமல் யான், மாயக்கூத்தின் வகை அறியாமல் யான், காயப்பட்டு களை தந்த நாளையில் தூய ஞான சூடர் விளக்கென்னுள்ளே, தூய ஞான சூடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பாதத்தை மறப்பனோ. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எந்த நினைகள் புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாதமே நிலை மேல், செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையானது சாலை சிவராஜன் அவருடைய சீரிய முயற்சியால் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே ஏற்கனவே 2 அண்ணாக்கள், அண்ணா மெய்வழி சீனிவாச முதலியார் அவர்களும் அண்ணா மெய்வழி செந்தாமரையானந்தர் அண்ணா அவர்களும், இன்று காலை தம்பி சாலை ஐயப்பன் அவர்களும் முத்திப்பேருரை ஆற்றினார்கள். இதற்கு மேலும் அடுத்த வாரத்தில் 2 பேர் முத்திப்பேருரை, சாலை வித்வக்கனி அவர்களும் சாலை சிவோலன் அவர்களும் முத்திப்பேருரை ஆற்ற இருக்கிறார்கள். இன்று தெய்வத்தினுடைய கருணையால் தெய்வ கார்த்திகை, தெய்வ கார்த்திகை என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். நமது தேவகோமானவர்கள், நமது தேவகோமானவர்கள், நமது தெய்வம் அவர்கள் நமக்காக வருடத்திற்கு 5 திருவிழாக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த 5 திருவிழாவில் ஒரு திருநாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாளானது. அதனுடைய வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நான் அது சொல்ல. அப்போ அந்த கார்த்திகை தீப திருநாள நாமெல்லாம் குடும்பத்தோட கலந்து சீரும் சிறப்புமாக அந்த திருவிழாவை கொண்டாடி வர்றோம். மேலும் அதை சிறப்பா கொண்டாடி வரணும் என்றுதான் கேட்டுக்கிறோம். எல்லாத்தையும் அதை சிறப்பா கொண்டாடணும். கொண்டாடிட்டு வர்றோம், அதை சிறப்பா கொண்டாடணும். தெய்வம் அவர்கள், நமது தேவகோமானவர்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் காரண காரியம் இல்லாமல் ஏதாவது எடுத்து வைத்து இருப்பார்களா என்றால் இல்லை. அதை நம்ம விளங்கிக்கணும். நம் திருவிழாக்கள் வெறும் சடங்காக மட்டும் நம்ம திருவிழா எடுத்து வச்சிருக்காங்க, அது எதற்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அது சடங்கா மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறக்கா சொல்றாங்க.
நம் திருவிழாக்கள் வெறும் சடங்காக மட்டும் எடுத்து வைக்கவில்லை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அதை நம்ம உணர்ந்தோம்னா தான் தெரியும். அது செயலுடையது. அந்த திருவிழாக்கள், நம்முடைய திருவிழாக்கள் அவ்வளவும் செயலுடைய திருவிழா என்பதை நாம் அதை உணர வேண்டும். அவர்களுடைய நோக்கம் எல்லாம், தெய்வத்தினுடைய நோக்கம் எல்லாம் இந்த மனுக்குலத்தை மெய்வழியில் ஆக்க வேண்டும் என்பதுவே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாக நமது தேவகோமானவர்கள் இந்த நரரை மக்களாக்கி, மக்களை தேவர்களாக ஆக்கி, அந்த தேவர்களை ஜெய சீடர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதன் மூலமாக என்ன கொடுத்தார்கள் என்றால், அந்த மரணமில்லா பெருவாழ்வை இந்த மனுக்குலத்திற்கு வழங்க அந்த ஞான சுடரை, அந்த ஞான தீபத்தை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏற்றி வைத்த திருநாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தெய்வத்திற்கு ஏற்றுவது அகல் விளக்கு. நாம் தெய்வத்திற்கு ஏற்றுவது அகல் விளக்கு. தெய்வம் நமக்கு ஏற்றி இருப்பது அகவிளக்கு. ரெண்டு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். தெய்வம் நமக்கு ஏற்றி வைத்திருப்பது அகவிளக்கு, அவர்களுக்கு நாம் ஏற்றுகிறோமே அது அகல் விளக்கு, ஒரு எழுத்து கூட. அப்படிங்கிறது நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா ரெண்டு விளக்கம் உண்டு, ரெண்டு விளக்கம் உள்ளதுதான். எப்படி கோயில் எப்படி எடுத்து வச்சாங்கன்னா, இப்போ கோயில் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கோயில் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வம் ஒன்று உண்டு என்பது இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த கோயில் எல்லாம் எடுத்து வச்சாங்க. ஆனா அதற்கே தெய்வமா ஆயிருமானா ஆகாது. இப்ப நிஜமான தெய்வம், நீ படைத்த தெய்வம், அது உன்னை படைத்த தெய்வம் ஒன்று இருக்குமே, அந்த தெய்வம் எங்கே என்று கேட்பதற்காக அதை எடுத்து வச்சது. அதுபோலதான் இந்த அகல் விளக்கு திருவிழாவையும் எடுத்து வச்சது இருக்குன்னா, அப்போ உண்மையான அந்த சுடர், அந்த தீபம் அது எங்கே இருக்கும் நாம் வினவ வேண்டும் என்பதற்காக தெய்வம் இந்த திருவிழாக்களை நமக்காக எடுத்து வழங்கி உள்ளார்கள். இந்த பல கோயில்லையும், இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பல கோயில்லையும் இந்த கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதுபோல நினைத்து கொண்டு இங்கு தீபத்தை ஏற்றி வைக்க கூடாது. சடங்கா அதோட நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைக்க கூடாது. நல்லா நம்ம நினைக்கணும். இப்ப மெய்வெளிச்சாலையிலேயே இருந்த குடும்பங்கள், ரொம்ப நாளா இருந்த குடும்பங்கள், ஏற்றி வச்சாலும் தீபம் ஏற்றப்படுகிறது. 25 வருஷமா 30 வருஷமா வர்ற நன்மனத்தினர் ஏற்றி வச்சாலும் தீபம் ஏற்றப்படுகிறது. எருதா இல்லையா? இன்னைக்கு நன்மனத்தினர் ஏத்தினாலும் தீபம் ஏற்றப்படுகிறது. பெரியவங்க ஏத்தினாலும், வயசானவங்க, வயிறு முதிர்ந்தவங்க தள்ளாடிட்டு போய் ஏத்தினாலும் தீபம் ஏற்றப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை தீபத்தை ஏற்றினாலும் ஏற்றப்படுகிறது. அப்ப இந்த தீபத்தையா ஞானிகள், பெரியோர்கள், வடலூர் வள்ளல் பிரானவர்கள், சித்தர்கள், முத்தர்கள், நமது பாட்டையா, நமது தெய்வம் அவர்கள் எல்லாம் ஏற்றி வைத்திருப்பார்கள் என்று நாம் கேட்கணும். இதையா அவர்கள் ஏற்றி வைத்திருப்பார்கள்? அந்த தீபத்தையா, இந்த அகல் விளக்கையா ஏற்றி வைத்திருப்பார்கள்? அது அகவிளக்கை ஏற்றி வைத்தார்கள் என்பதை உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா எதற்காக வெளியில் இந்த தீபத்தை எடுத்து வைத்தார்கள்? எடுத்து வச்சிருக்க ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாம தெய்வம் எடுத்து வச்சிருப்பாங்க எல்லாமே. ஏன் எடுத்து வைத்தார்கள் என்றால், அதை நாம் கேட்டு, பெரியோர்களிடம் கேட்டு, அதை எதற்காக இந்த தீபத்தை எடுத்து வைத்தார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளணும். நம்முடைய அகத்தில் அந்த இறைவன், அந்த தெய்வம் சிவஜோதியாக, ஜீவ ஜோதியாக, அருட்ஜோதியாக, ஆனந்த ஜோதியாக விளங்குவதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெளியில் திருவிழாக்களை தெய்வம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. எப்படி அகத்தில் இருக்கிற தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியில ஒரு தெய்வத்தை எடுத்து வைத்தார்களோ அதுபோல எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜோதி என்பது, ஜோதின்னு சொல்றோம் இல்லையா? ஜோதி என்பது என்ன என்றால், ஜோதி என்பது அறிவு பிரகாசம். ஜோதி என்பது அறிவு பிரகாசம். ஜோதி என்பது கோடி சூரிய பிரகாசம். அந்த ஜோதி என்பது கோடி சூரிய பிரகாசம்.
ஜோதி என்பது அகத்தில் ஜோதி என்பது அகத்தில் பிரகாசமாக விளங்குவதுவே ஜோதி என்பதை தெய்வம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நம்முடைய ஜீவ தேக பிரகாசமே கோடி சூரிய பிரகாசம். நம் ஜீவ தேக பிரகாசமே கோடி சூரிய பிரகாசம். அகத்தில் உள்ள ஈஸ்வரனே ஜோதி. அகத்தில் உள்ள ஈஸ்வரன் தான் வேற ஒண்ணும் இல்லை. அத அந்த ஈஸ்வரன் இல்லைன்னா ஜோதி இல்லை, நம்ம இல்லை. அதை சொல்றாங்க. அப்ப நம்முடைய அகத்தில் ஜோதியாக பிரகாசமாக விளங்குவது சாந்தியாகிய சலாமத்து. அதுதான் அந்த சாந்தியாகிய சலாமத்து என்று தெய்வம் கொடுக்குறாங்க. செப்பாத மேனிலை மேல், அது முத பாடின பாட்டிலையும் சொல்றாரு, செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க என்ன வேணும், உன்னுடைய அருட்ஜோதி எனக்கு வேண்டுமையான்னு கேட்கிறார். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் என்று அதுல கொடுக்கிறார். இன்னொருத்தையும் சொல்றாங்க, உள்ளத்து ஒருவனை, அந்த ஜோதி என்ன, உள்ளத்து ஒருவனை உள்ளிரு ஜோதியை, உள்ளத்துல என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளத்து ஒருவனை உள்ளிரு ஜோதியை அவர் விலகிட்டாரா, உள்ளம் விட்டு ஓர் அடி நீங்கா ஒருவனை, அவர் தான் அந்த ஜோதி. அவர் ஒரு அடி நீங்கன்னா என்ன ஆகும், அதுதான் சொல்ற, ஒரு அடி சொல்றாரு, ஒரு அடி நினைக்கட்டுமே அப்படின்னு. ஒரு அடி நீங்கா ஒருவனை என்று எடுத்து அதுல கொடுக்குறாங்க. நமது பாட்டையா தெய்வத்திற்கு என்ன விளக்கை ஏற்றி வைத்தார்கள், அந்த விளக்கத்தான் தெய்வம் இந்த மெய்வெளி குலத்து மக்களுக்கு ஏற்றி வைத்தார்கள். பாட்டையா என்ன தீபத்தை அவர்களுக்கு ஏற்றி வைத்தார்களோ அதே தீபத்தை தான், அதே செயலைத்தான் தெய்வம் இந்த மெய்வெளி குல மக்களுக்கு ஏற்றி வைத்தார்கள் என்று நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். அது என்ன ஏற்றி வைத்தார்கள் என்றால், அதான் மாய கூத்தின் வகையறியாமல் யான். யாருக்கு, அந்த ஆதிபிதா ஆதி சிவனுக்கு. அந்த ஆதி சிவனே இந்த உலகத்துக்கு வந்தவரவும் என்ன எடுத்து வைக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. மாய கூத்தின் வகையறியாமல் யான் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்தாங்க, காயப்பட்டு களை தந்த நாளையில் என்ன செஞ்சாங்க, தூய ஞான சுடர் விளக்கு என்னுள்ளே, அவங்க ஏத்தி கொண்டதை சொல்றாங்க. யார் ஏத்தி வைத்தார்கள், பாட்டாய எப்படி ஏத்தி வைத்தார்கள் என்று. தூய ஞான சுடர் விளக்கு என்னுள்ளே ஏற்றி வைத்த தீபத்தை மறப்பனோ என்று சொல்லவில்லை, பாய வைத்த தீபத்தை மறப்பனோ என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஏற்றி வைத்த தீபம் ஒன்று இருக்கிறது, பாய வைத்த தீபம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நல்லா உணர்கொண்ட வேண்டும் தான் தெய்வம் அதை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த சுடரை அதே தான் நமக்கும் தெய்வம் ஏற்றி வைத்தார்கள். என்ன சுடரை ஏற்றி வைத்தார்கள் என்றால், ஞானம் ஆகிய சுடரை ஏற்றி வைத்தார்கள். என்ன சுடரை ஏற்றி வைத்தார்கள் என்றால், ஞானமாகிய சுடரை ஏற்றி வைத்தார்கள், ஞானமாகிய தீபத்தை ஏற்றி வைத்தார்கள். எங்கு ஏற்றி வைத்தார்கள், உள்ளத்தில் ஏற்றி வைத்தார்கள். தீபத்தை எங்க ஏற்றி வச்சாங்க, உள்ளத்தில் ஏற்றி வைத்தார்கள். ஆமா, அப்போ அந்த அறிவு சுடரை, அந்த அறிவு தீபத்தை தான் தெய்வம் நம் உள்ளத்திலும் ஏற்றி வைத்தார்கள். அந்த இறைவன் நம் தெய்வம் நம் உள்ளங்களில் விளக்கை ஏற்றி வைத்து உள்ளார்களே, எதில் ஏற்றி வைத்துள்ளார்கள், நம்ம இங்க விளக்கு ஏற்றி வைக்கிறோம், எதுல விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அகல்ல என்ன ஊத்தி ஏற்றி வைக்கிறோம், எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏற்றி வைக்கிறோம். அப்ப நாம் நமக்கு எதுல ஏற்றி வைத்திருக்கிறாங்கன்னா சுத்த ஜலத்தினால் ஏற்றி வைத்துள்ளார்கள். அந்த தீபம் நம்மகிட்ட எப்படி எரியுது என்றால் சுத்த ஜலத்தால். சுத்த ஜலத்தினாலே விளக்கெட்டியே, சுத்த ஜலத்தினாலே விளக்கெட்டியே, வெத்தி கதவிட்டு தழுமிட்டு பக்தி இல்லாமனு பராதவன் அம்மாய் பரச்சாபமிட்ட வெதியரும் என்று தெய்வம் அந்த பாடல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாடல். அப்ப ஜலத்துல ஏற்றி வச்சிருக்காங்களே, ஜலத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல, இது பக்தி இல்லாத மனுக்களுக்கு இது தெரியுமா என்றால் தெரியாது. பக்தி உள்ளவர்களுக்கு தான் அந்த ஜலத்துல தெய்வம் ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த தீபத்தை, அந்த அணையாத தீபத்தை, என்றும் இருக்க வந்த அந்த தீபத்தை
நம்மை காத்து கொண்டிருக்கிற தீபத்தை, அந்த கார்த்திகை தீபத்தை என்பதை நாம் அதை விளங்கிக்கணும். அதை தான் எடுத்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றார், அந்த சுடர் பிரகாசம், அந்த ஜோதி என்ன அப்படின்னு, விளக்கை பிளந்து, சிவராஜன் சொல்லுவார், விளக்கை பிளந்து, இந்த விளக்கை பிளந்தா என்ன கொட்டிடுமா? கொட்டாது. அப்ப அந்த இந்த விளக்கை விளக்க முடியுமா? அப்ப இது அல்ல அப்படின்னு இது அல்ல என்று நாம் உணரணும். அது எதுங்கிறது அப்புறம். அந்த ஏற்றி வச்ச விளக்கு அது வேற, அது தெய்வத்தினுடைய கருணை, தயவு, இரக்கம் அவருடைய இருந்தால் அது நமக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனா இந்த தீபம் இல்லாத உடைஞ்சிரும். அதுக்குதான் சொல்றேன், விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுள்ளே விளக்கினை தூண்டி. என்னத்தை தூண்டினாங்க அப்படின்னா அதான் சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, சுடர் விளக்கே ஆயினும் ஒரு தூண்டுகோல் வேணும். அது அவருடைய தெய்வ திருவாக்காக நமக்கு இருக்கிறது என்பதை தான் எடுத்து அது சொல்றேன். ஜோதி என்ன, ஜோதி எப்படி இருக்கு? ஜோதி திருவாக்கு, ஜோதி திருவாக்கு. ஜோதி எப்படி இருக்குன்னா திருவாக்காக இருக்கு. ஜோதி என்ற ஜெகஜோதி வாரி தூக்கும். அது நம்ம கிட்ட வந்துட்டாங்க, என்ன தூக்கம்? அந்த வாரி தூக்கம், இல்லாட்டி தூக்குமா? அந்த ஜோதி என்ற ஜெகஜோதி வாரி தூக்கும். ஒன்னு நினைக்கணும், ஜோதி என்பது வெளியில இல்லை. ஜோதி என்பது வெளியில இல்லை என்பதை நமக்கு. அப்ப அந்த தீபமாக, சுடராக, ஜோதியாக, பிரகாசமாகவும் விளங்கும் அந்த தெய்வ தீபத்தை இறைவன் ஏற்றி வச்சிருக்கார். ஒரு தீபம், இந்த உலகத்துக்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கார். இந்த உலகத்துக்கே ஒரு தீபம். நாம அகல் விளக்குல ஏற்றி ஒரு விளக்கு வைக்கிறோம் இல்லையா, சித்தூண்டு விளக்கு வைக்கிறோமே, அது எதுக்கு வைக்கிறோம்? பிரகாசத்துக்கு. இந்த பாருங்க, அந்த 2 லைட் போட்டாங்க, இன்ன வரைக்கும் இருட்டா இருந்துச்சு, அந்த 2 லைட் போட்டோம்னா பிரகாசம் வந்துருச்சு. ஆமா. அப்ப அந்த பிரகாசம், அந்த இருள் எங்க போச்சு? அப்போ அந்த பிரகாசத்துக்குள்ள போயிடுச்சு, உள்ளடங்கிடுச்சு. அது போல அது வைக்கணும். இந்த உலகமே நல்லா நினைக்கணும், இந்த உலகமே அந்த ஜோதியில பிரகாசமா விளங்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் ஏற்றி வைக்கப்பட்ட ஜோதி. அந்த பிரகாசம் என்ன இருக்கிறது என்றால், அது அப்படியே சொல்றார் பொய்கை ஆழ்வார். நமக்கு சொல்ல தெரியுமான தெரியாது. பொய்கை ஆழ்வார் சொன்னதையாவது நாம் எடுத்து சொல்ல முடியுதே என்று நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாரு. வையம் தகலியாய், வையம் உலகமே தகலி. தகலினா என்ன? அகல், சுட்டி. அவனை வையத்து உலகத்தை விட்டுட்டார். வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக, கடல் தான் நெய். வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக, சூரியனை கொண்டு வந்து விளக்கா வச்சுட்டார். வேற விளக்கு அதோட இருக்கு பாருங்க. கோடிக்கணக்கான லைட் போட்டாலும் கூட இந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு விளக்கை இறைவன் தெய்வம் ஏற்றி வச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகமே பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றி வைத்தார்கள். அதைத்தான் பொய்யால் அவர் அறிஞ்சாரு சொன்னாரு. நம்ம அறியாதனால நம்ம சொல்ல தெரியல, எவ்வளவுதான். அப்போ வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக, செய்ய கதிரோன் விளக்காக. எதுக்காக? செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன். என்ன சூட்டினாரு? சொல் மாலையை சூட்டினாரு. இந்த மாலை வாடி போகும். எந்த மாலை? இப்ப போடுற மாலை வாடி போகும். தெய்வம் ஒரு தடவை முந்தியெல்லாம் திருச்சியில போய் பூ வாங்கிட்டு வரணும். ஆமா, அதான் முந்தியெல்லாம் திருச்சியில போய் பூ வாங்கிட்டு வரணுமா. அப்ப ஏண்டா நாளைக்கு வாடி போகுமேடா, அது ஏண்டா வாங்குவீங்க? சொல் மாலை இருக்கு, பாடல் உனக்கு. அத தோத்திரத்தை பாடினா அது என்ன மாலை? இறைவனுக்கு போடுற மாலை. அதுதான் சொன்ன. அதுதான் சொல்றாரு, செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன். என்னத்தை சூட்டினேன்? என்னுடைய சொல் மாலையை சூட்டினேன் என்பதை எடுத்து அவர்களுக்கு. சரி, எதுக்கு சூட்டுறாரு? இடராளி நீங்கவே என்று. எதுக்கியா சூட்டினாரு? ஒரு விளையாட்டுக்கு வேலை இல்லாமையா? இடரால். அந்த இடர் என்ன? அந்த இடர் என்னன்னு சொல்றாங்க? நம்ம சொல்றது ஒரு வார்த்தை, தெய்வம் அந்த இடர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடரும் இறுதி நாளில் சொல்லிட்டாங்க, விடையை சொல்லிட்டாங்க தெய்வம். இடரும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி, பாட்டு முதல் தேற்றணும், அப்புறம் ஏற்றணும், தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்வதுவே கார்த்திகை தீபத்தினால். அதை பொங்கலாகவும் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அதான் அடுத்த பண்டிகை. அதனால அதான் கார்த்திகை தீப திருநாளாகவும் பொங்கலாகவும் நமக்கு தெய்வம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கொடுத்தாரு. சரி, இந்த சூரியன் ஆகிய அந்த ஜோதியையும் இந்த உலகமாகிய அகலியையும் அந்த சட்டியையும் நாம ஒண்ணு பண்ண முடியுமா?
அது யார் உண்டு பண்ண முடியும்? நாம் ஏற்றி வைக்க முடியுமா அந்த தீபத்தை? சரி, நம்ம ஏற்றி வைக்கிற தீபத்தை ஒண்ணு கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? நம்ம ஒரு இதுல எடுத்து ஏற்றி வைக்க முடியாது. இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறோம், ஆலயத்துல போய் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அது சுடர் வருது. அப்ப நம்ம இந்த உள்ள இருக்கிற அக விளக்கு அகமத்துல இருக்காரு, அந்த இறைவனுக்கு நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுமா, ஏற்றி வைக்க கூடாதா? அது என்ன விளக்கு ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறத பூதத்தாழ்வார் சொல்றாரு. பூதத்தாழ்வார் அந்த விளக்கை என்ன விளக்குன்னு சொல்றாரு. அன்பே தகலியாய். அவர் என்ன சொன்னாராங்க? வையம் தகலியானாரு. இவர் பாருங்க, எல்லாத்தையும் அன்பு யாருகிட்ட இல்ல? தெய்வம் அற்புதமா அந்த ஒளிநாடால சொல்லுவாங்க, இறந்து திங்கிறவங்க கூட அந்த அன்பு இருக்குது. யாருகிட்ட அந்த அன்பு இல்ல? அந்த கொடுத்து வாங்குற பொருள் பணக்காரன் தான் வாங்க முடியுமா? ஒரு ஏழையும் வாங்கலாம் அப்படிங்கிற என்ன அந்த பொருள் அது இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல போட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த திருவாக்கியத்துலதான் அது அன்பு. அன்புங்கிற முதல் யாருகிட்ட இல்ல அப்படின்னு அப்புறம் அடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, அன்பே தகலியாய். அன்பை நம்ம அந்த சுட்டியாக அகல் விளக்கா வச்சுக்கலாம். ஆர்வமே நெய்யாக. நம்மகிட்ட ஆர்வம் இருந்தா இருக்கும், ஆர்வம் இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, ஆர்வம் இருந்ததுனால நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம். இப்ப இத்தனை பேர் கேட்கறாங்கன்னா ஆர்வம் இல்லாம இருக்கும். இப்ப அது நெய் ஆயிடுச்சு. இப்போ ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாகும். சிந்தை என்ன பண்ணும்? திரி. இன்புறு சிந்தை இடுதிரியாக நண்புருகி, அது உருகணும். உன்புருகி என் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். யாருக்கு? இறைவனுக்கு. நாரணர்க்கு. நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு என்று கொடுக்கிறார். அப்ப நம்முடைய அன்புதான் விளக்கு, நம்முடைய அன்புதான் விளக்கு, நம்முடைய ஆர்வம் தான் நெய், நம்முடைய சிந்தை தான் அந்த திரி. ஞானம் எப்படி ஏற்றி, அந்த ஞானம் ஆகிய சுடரை நாம் அவர்களுக்கு ஏற்றி வைக்கிறோம் என்று அதை கொடுக்குறாங்க. அதை நமது தேவகோமானவர்கள் எங்க ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு. சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே. எவ்வளவு எப்படி எடுத்து கொடுக்குறாங்க. எங்க அந்த விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன். அந்த சித்தத்துல விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடி அதை கொண்டு வந்து இத வெறும் சித்தத்துல விளக்கு ஏற்றி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னா யாராவது வருவாங்களா? ஒரு கார்த்திகை தீப திருநாளை இன்னும் அடுத்தடுத்த திருநாள்களை எல்லாம் கொண்டு வாயி அது ஒரு விளையாட்டை காட்டி அப்ப குடும்பத்தோட வருவோம். வந்த வரவு குடுமையை பிடிச்சி உட்கார வச்சு, தெய்வம் என்னடா, எந்த விளக்கு, நீ எதற்காக பிறந்த, எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்த, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற அந்த அறிவு சுடரை அங்க ஏற்றிதான் அதைத்தான் தெய்வம் இங்க சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே, என் விளக்கே. அது யாரு? செவ்விய தேவர்கள், செவ்வியர் கண்ட தீருநடர். அது என்ன பண்ணுச்சு? அகந்தை கீழங்கை யாரு தேடுத்து. அது என்ன பண்ணுச்சு அந்த சுடர்? அகந்தை கீழங்கை அறுத்தெடுத்து, அறுத்தெடுத்து என்ன பதிச்சது? சுகந்தத்தை பதிச்சது. வாசனை. இந்த வாசனையாக சுகந்தம் அந்தமே சிந்தை பதிந்த சந்தன கந்தங் கமலும் அது எந்தை முனி தந்தை தந்தை என்று அந்த வாசனையை எடுத்து அப்படி சொல்றாங்க. சுகந்தம் என்றால் வாசனை. நம் சிந்தனை கமல செய்யக்கூடிய சிந்தனை தான் வாசனை. வேற இந்த சென்ட் போட்டு இருக்கிற வாசனை அல்ல. அந்த வாசனையாகிய அந்த வாசனை பொருள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இந்த தேகம் நாராம இருந்துட்டு இருக்கு. அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன? இந்த தேகம் வாசனை போச்சு, பேச்சு போச்சு, நட போச்சு, எல்லாம் போச்சு அப்படிங்கிறது நாம் அதை உணர வேண்டும் என்று தெய்வம் அடுத்து இன்னொன்னுல கொடுக்குறாங்க. அவர்கள் சாலை மணி விளக்காக எப்படி இருக்கு? சாலை தெய்வம், அவர்கள் சாலை மணி விளக்காக இருக்காக அப்படின்னு கொடுக்குறாங்க. சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும், சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும், சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள், வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் உமது வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும்.
நல்லதிரு யோகியர்கள் புகழும் தெய்வ நாயகமே. யார் நாயகம்? நாயகமே சாலை மணி விளக்கே போற்றி. அந்த சாலை மணி விளக்கு என்ன பண்ணுச்சு? அல்லலரும் நம்முடைய அல்லலை, பிறவிப்பிணி ஆகிய அல்லலை, அல்லலரும் பிறவிப்பிணி மருந்தே போற்றி. ஆண்டவா மெய்ப்பயனை அளந்த தேவே. அது ஒரே வரியில யார் தெய்வம்னு சொல்றாங்க? தெய்வம் சொன்னத அருஜோதி தெய்வம், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே அந்த அருஜோதி எது தெய்வம்? அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அது அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாறு மறைகள் எல்லாம், எல்லா மறைகளும் போற்றுகின்ற தெய்வம். அது போதா அந்த தெய்வம், உயர் நாதா அந்த தெய்வம். அது என்ன பண்ணுச்சு? இருட்பாடு நம்ம கிட்ட உள்ள இருந்துச்சு. இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம் என்றது. அதை அவர் வடலூரார் அடிக்கிட்டே போறார். அப்போ அந்த சிவன் என்னும் வாடாத தீபத்தை நாம் இதயாசனத்தில் தெய்வம் ஏற்றி வைத்தார்கள் என்பதை நாம், இந்த சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்று. சரி, சிவன் என்னும் வாடாத தீபத்தை தான் ஏற்றி வச்சாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். நாம் நம்புவோம், உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்புவாங்களா? நீங்க சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பெரிய இந்த வடலூர் பல்லற்பிரான் அவர்கள் கொடுக்கிறார். அருள் விளக்கே, விளக்க சொல்லிட்டார். அருள் விளக்கே அருட்சுடரே, இங்க சொல்றாரு அருட்ஜோதி சிவமே. அந்த ஜோதி எப்படி இருக்கு? சிவமாக இருக்கிறது. நல்லா சொல்ற அருட்ஜோதி சிவமே. அது என்ன பண்ணல? அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவ பொருளே. அது என்ன பண்ணுச்சு? இருள் கடிந்தன் உளம் முழுதும் இடங்கொண்ட பதியே. என்ன பதிவு வந்துச்சுங்க? இருள் கடிந்தன் உளம் முழுதும் இடங்கொண்ட பதி. அது என்ன பதி? என் அறிவே. இறைவனுடைய அறிவை நம்முடைய அறிவாக சொல்றார். என் அறிவே, என் உயிரே. எது? அந்த அறிவு தான் எனக்கு உயிர் நினைக்கணும். என் அறிவே, என் உயிரே. என்ன? எனக்கு இனிய உறவே. நம்ம என்னைக்காவது அந்த அறிவுதான், அந்த உயிர் தான் நமக்கு உறவு என்று நினைச்சிருக்கிறோமா? தெரியவே தெரியும். அதுதான் சொல்றேன். என் உயிரே எனக்கு இனிய உறவே. அது என்ன? மருள் கடிந்த மாமணிய மாற்றறியா பொண்ணு, மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே, எனக்கே திருளடித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நட தரசே நீ செய்மொழி. அங்கேயும் சொல்றாங்க சொல்மாலைன்னு சொன்னாரு. இங்க என்னுடைய தான் நான் என்னால செய்ய முடியும். என் சொல்மால் ஏற்றருளே, என்னுடைய ஏற்றருளே என்று கொடுக்கிறார். அப்போ அத திருமூல திருமந்திரத்துல ஜோதி எது? நம்ம ஏதோ குழப்பமா இருப்போம் இல்லையா? திருமூல திருமந்திரத்துல சொல்றாரு அவரு, துணையது வாய் வரும் தூய நற்ஜோதி. ஜோதி எது அப்படின்னு தெரியாம நாம் முடிக்க கூடாது இல்லையா? துணையது வாய் வரும் தூய நற்ஜோதி. ஜோதி என்னன்னு தெரியும். துணையது வாய் வரும் தூய நற்சொல்லா. தெய்வத்துடைய அந்த நற்சொல் தான் அந்த ஜோதி. துணையது வாய் வரும் தூய நற்ஜோதி, துணையது வாய் வரும் தூய நற்சொல்லா, துணையது வாய் வரும் தூய நற்கந்தம், துணையது வாய் வரும் தூய நற்கல்வியே என்று. அது என்ன உள்ள இருள் இருந்துச்சுன்னா அஞ்ஞானமாகிய இருள் நம்மகிட்ட உள்ளது. அதை மெஞ்ஞானமாகிய சுடரை கொன்று அந்த தீபத்தை ஏற்றி வைத்தார்கள் என்பது எடுத்து கொடுக்கணும். இந்த ஜோதி எங்க இருக்குது? எங்க இருக்கு? வெளியே வா, உள்ளே அங்க இருக்கு, உள்ளதான் இருக்குதுன்னு சொல்ற. அவர் உள்ளத்து ஒருவனேன்னு சொன்ன மாதிரி இங்க உள்ளது ஜோதின்னு அங்க சொன்னார். இங்க இவர் அதை சொல்றாரு, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. ஜோதி எங்க இருக்கு? ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதியுள் 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 ஜோதி. அந்த ஜோதி எப்படி சொல்லு? ஏகாந்தம் ஆகிய ஜோதி. இந்த அண்ட சராசரங்களும் அந்த ஜோதி நிறைந்திருக்கிறது. அதான் சொல்றேன், ஏகாந்தம் ஆகிய ஜோதி. ஆனா எங்க இருக்கு அது ஏகாந்தமாய் ஜோதி? என்னுள் என்றும் பிரியாதிருக்கின்ற ஜோதி. அது இங்கேயும் மணிநட்டம். அதான் சொல்றேன், ஏகாந்தமா இருக்கு. ஆனா இங்க அடங்கி இருக்காது நமக்கு. ஏகாந்தம் ஆகிய ஜோதி
அது என்றும் பிரியாதிருக்கின்ற ஜோதி. அது எப்படின்னா பிரியாம உயிராகவே நம்மிடம் இந்த ஜோதி இருக்கிறது, தெய்வமாகவே அது நம்மிடம் இருக்கிறது. அதுதான் சாகாத வரம் தந்த ஜோதி. அந்த அந்த ஜோதி தான், அந்த இறைவன் தான் சாகாத வரத்தை கொடுக்க முடியும். சாகாத வரம் தந்த ஜோதி. இன்னும் பாருங்க கொடுக்குறாங்க, என்னை தானாக்கி கொண்டதோர் சத்திய ஜோதி. அவர்களாகவே ஆக்கி கொண்டார்கள். மணி ஈசனாக வேண்டும்னு சொன்னாங்களே, சும்மா சொன்னாங்களா? மணி ஈசன் ஆகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்ற யார் சொல்றா? அந்த பரமனைய உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அவர்களே சொல்றா நீ ஈசன் ஆகலாம்னு சொல்லி. ஆனா நம்ம ஈசன் ஆகிறதா? அதைத்தான் இங்க சொல்றாங்க, என்னை தானாக்கி கொண்டதோர் சத்திய ஜோதி என்று கொடுக்குறாங்க. அடுத்தவனு சொல்றாரு, எது பொருள்? பொருள் என்றால் என்ன? சிவமே பொருள் என்று தேற்றி. அதான் சிவன் தான் பொருள். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவேலிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி என்ன பண்ணாரு? சிவமாக்கி கொண்டது பாரீர். சிவமே ஆக்கி கொண்ட, சிவமாக்கி கொண்டது பாரீர். திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அந்த ஜோதி எப்படி? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. எப்படி இருக்குன்னு? ஓடி 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 உட்கலந்த ஜோதி. நம்ம என்ன பண்றோம்? வெளியே 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 நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் எத்தனை? கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று அதை கொடுக்கிறாரு. அந்த எங்க தெய்வம் இருக்கிறார்கள் என்று. இத தெய்வம் நம்ம போற இடத்துல எல்லாம் நம்முடைய ஆபத்தை நீக்கிறாங்க. அந்த ஜோதி தான் நம்முடைய ஆபத்தை நீக்கு. இந்த தெய்வமாகிய ஜோதி, அந்த உயிராகிய ஜோதி, அந்த அறிவாகிய ஜோதி, அந்த சிவமாகிய ஜோதி இருக்கு. அது சொல்றேன், ஆபத்து வந்தந்த நேரத்திலே நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே. அவங்கதான் வந்து ஆபத்தை நீக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒருத்தர் சாட்சி சொல்லணும்ல. ஆபத்தை நீக்கி வளர்த்தே கொடுத்துட்டாரு. அவருக்கு அது விடையை கொடுக்குறாருங்க. ஆபத்தை நீக்கி வளர்த்தே. அது எப்படி? சற்றும் அசையாமல் அவியாமல் இங்க அடியே நூலத்தே. எங்க இது அசையும் அவியும்? எந்த வெடியிருக்கிற தீபம் அசையும். காத்து வந்தா மழை பெஞ்சா இல்ல எண்ணெய் தீந்துருச்சுன்னா திரி போயிருச்சுன்னா எல்லாம் போயிடும். இது போகாத. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியே நூலத்தே. அந்த தீபத்தை பார்க்க சொல்றாரு. தீபத்தை வைத்த அது பாரீர். எங்க? திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த தீபத்தை தெய்வம் தான் செஞ்சு வைப்பாங்கன்னு சாட்சி சொல்றாரு. அறுதிட்டு வேற யாரும் இந்த உலகத்துல செய்ய முடியாது, தெய்வம் ஒருத்தர் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல. என்பால் வருபவர்க்கின்றே. இன்னைக்கே வந்து இன்னைக்கே கடைசி நேரத்துல எல்லாம் தெய்வம் வந்தோடனே உன்னை இன்னைக்கே வந்து சேர்ந்து இன்னைக்கே காசாயம் கொடுத்து இன்னைக்கே உபதேசம் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், என்பால் வருபவர்க்கின்றே. என்ன கொடுத்தாங்க? அருள் ஈகின்றேன் 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 என்றே அப்படின்னு அடையாளம் சொல்றாரு. தென்பால் இருந்தது பாரீர். திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்று கொடுக்குறாங்க. அந்த ஜோதி ஜலத்தினில் அக்னி உருவாய் இருந்ததடா. அந்த ஜோதி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஜலத்தினில அந்த அக்னி உருவாய் இருந்துச்சு. அந்த ஜலத்துல அந்த அக்னி முழுகிறதுக்கு முன்னாடி நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் எடுத்து கொடுக்குறாங்க. சரி, அந்த ஜோதி, அந்த சிவம், அந்த இறைவன் ஜாதி பார்த்தாரா? இல்லையே. மதம் பார்த்தாரா? இல்லையே. ஏழை பணக்காரன் பார்த்தாரா? பார்க்கல. சொன்ன ஜாதி குலம் பாராதே இருந்த மணி மந்திர மௌன வித்தே. ஜாதி குலம் பாராதே இருந்த மணி மந்திர மௌன வித்தே. ஆதி நூறாணியை தன்னில் அறிந்தவர் ஆண் பிள்ளையானி முத்தே.
அத தெய்வம் ஒளிநாடாவில் அற்புதமா சொல்லுவாங்க. ஒரு விளக்கை ஏத்தி கக்கூசில கொண்டு போய் நீங்க நினைக்கதான் அப்ப அண்ணனும் தம்பி அப்படிதான் இருப்போம். அத தீபத்தை கக்கூசில கொண்டு போய் வச்சா ஐயோ இது கக்கூசாச்சே அப்படின்னு சொல்லி நாணி கோணி அப்படியே அதை நம்ம நல்லா கொடுத்து கேட்கணும். அது கேட்டா அப்படி வரும். அது நாணி கோணி எரியுமா? இப்படி இந்த அலங்காரமான இந்த மாதிரி அலங்காரமான ஒரு இடத்துல வச்சா நல்லா இருக்குதுன்னு சுடர் வெட்டி எரியுமா? ஒரு போன்றதான் இருக்கும், வேற மாற்றமா எரியாது அப்படின்னு அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை எடுத்து சொல்றாங்க. அத பாடல்ல கொடுக்குறாங்க. மாதவத்து ஜீவனது ஒன்று எங்கும். யாருக்காவது குறைச்சலா கூட குறைச்சு இருந்துச்சா? ஒருத்தருக்கு மேலையும் ஒருத்தருக்கு கீழையும் வச்சாங்களா? எல்லாத்துக்கும் மாதவத்து ஜீவனது ஒன்று எங்கும் மக்கள் உருமாக்கு ஆக்கனேன இந்த தேகம் கூட குறைச்சு நெட்டை குட்டை சிவப்பு பச்சை வெள்ளை கலர் எத்தனையோ கலர்கள் இருக்குது உலகத்துல. கோடி கலர் ரகரகமா இருக்காது. மாதவத்து ஜீவனது ஒன்று எங்கும் மக்கள் உருமாக்கை வள உயர்வும் தாழ்வும் கோதுடலும் வடிவுடலும் பேரங்கோடி கோதுடலும் வடிவுடலும் பேரங்கோடி அது கொண்டிருந்தும் அப்படி இருந்தோம் சமத்துவமாய் துளங்குதே உன். அது என்ன சீதனம்? இறைவன் நமக்கு கொடுத்த சீதனம். சீதனமே அது எங்க? சிவகங்கை நாட்டிலங்கன் அந்த சிவகுகையில் வாழுகின்ற ஜீவான்மாவை என்ன பண்ணணும்? இந்த வாதையுடல் நீக்கி, இந்த வாதையுடல் நீக்கணும். எப்படி நீக்கிற? அந்த வாதையுடல் கிழிச்சு தூக்கி எறியறதா? பிச்சுவா கொண்டு கீறி தெய்வம் சொன்ன அது மாதிரி பண்ண முடியுமா? இந்த தேகம் பொய்யாகிய தேகம், இது எதுவுமே அல்ல. அந்த உயிராகிய மெய்யாகிய அந்த சிவ ஜோதிதான், அந்த அருட்பெரும் ஜோதிதான் நிரந்தரமானது என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த விளக்கு தூண்டாத மணி விளக்கு துளங்குகின்ற அந்த ஒரு பாடலை கொடுக்குறாங்க. நேரம் ஆயிப்போச்சு இருக்கட்டும். அப்போ எல்லா விளக்கும் விளக்கல்ல. அது சொல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு. வெளியில் இருக்கும் இருட்டை போக்கும் விளக்கெல்லாம் விளக்கல்ல. அதாவது மன இருளை போக்கும் பெரியோருடைய வாக்கே விளக்காகும் என்று அவர் எடுத்து கொடுக்கிறாரு. விளக்கும் தகடியும் வேறு என்று என்னார்? விளக்கும் தகடியும் வேற நினைக்காதீங்கிறாங்கிறார். நின்னை துளக்கமர ஜீவன் என்று சொல்வார் பராபரமே. எப்படி இருக்கு? ஜீவனாகவே அந்த விளக்கு இருக்கிறது என்று இருக்கு அப்படின்னு என்று கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்து இந்த சுடரானது ஜோதியானது. இப்ப நம்ம சுடர் ஜோதி எல்லாம் இன்னும் ஒவ்வொரு தடவையும் எத்தனையோ நாளா அண்ணா வந்து 25 வருஷம் ஆச்சுனாங்க. நான் 68 வருஷமா எத்தனையோ தீபத்தை ஏத்தி வச்சாச்சு. இது உள்ள போய் ஏதாவது செஞ்சுட்டா அப்படிங்கிற காதையும். அப்படி ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் யார் உள்ளத்துல? நம்ம உள்ளத்தில் ஏற்றப்பட்டிருந்தால் என்ன அங்க இருக்கக்கூடாது, என்ன அங்க இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடல்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன இருக்கணும், என்ன இருக்கு அந்த ஏத்திட்டா அது அது என்ன பிரவாகத்துல? தீர்க்க தரிசன பிரவாகத்துல தெய்வம் பருதிதோர் கார்த்திகையே பருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா பருதிதோர் கார்த்திகையே. எதுக்கு வருது கார்த்திகை? பேராத பாவம் எல்லாமுமே பேர்ந்திடும். இந்த திருவிழாவை நம்ம ஏத்தனோடனே நம்ம கிட்ட பாவமெல்லாம் என்ன பண்ணணும்? போயிடணும். போயிட்டா அப்ப நம்ம தீபம் நம்ம கிட்ட ஏறிடுச்சு அப்படின்னு. சரிதானே? அதான் சொல்றேன். பேராத பாவம் எல்லாமுமே பேர்ந்திடும் தீராவினை எல்லாம் தீந்தோளிந்தாயிடும் கூறா கூபாடம் பொய்யும் நம்மகிட்ட பொய் குடி இருந்துச்சு. பொய்யும் குடி ஓடிடும். வெளியே போயிடணும். மாறாத சத்தியம் வாழ்வு வளர்ந்திட வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே. அப்படியும் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. வஞ்சகம் சூதுகள் வாய் விட்டலறிடும். வெளியே போயிடணும். அதப்பா நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன், இந்த மெய்வெளிச்சாலை எல்லையில் இருக்கிற மக்கள் கிட்ட நான் இருக்க மாட்டேன் என்று போகணுங்கிறாங்க. வஞ்சகம் சூதுகள் வாய் விட்டலறிடும். வாழ்ந்த பொறாம என்ன? இந்த வீட்டுல இருந்துச்சு பொறாம, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்ந்த பொறாமைகள் வெந்து பொடிந்திட உள்ளாங்கிருள் மனம் ஒடிந்து எரிந்திட
கள்ள கபடங்கள் காணாமலேகிட இல்லாத மதபேதம் வீரிட்டு மாய்ந்திட வெல்லும் சத்தியம் நின்று விரிக்கவே உலகெங்கும் வருதிதோர் கார்த்திகையே வருதிதோர் கார்த்திகை. இப்ப இந்த சூது பொறாமை வஞ்சகம் இதெல்லாம் என்ன கோது, இந்த கோது வெளியே போகணும். அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி நம்ம கிட்ட வரணும். எப்படி வருதுன்னு சொல்றாங்க. மாது கொண்டல் வாய் மாயை கேட்ட கேட்ட என்கிட்ட போது இருந்து இல்லைங்காமல்ல இருந்துச்சு. இந்த மெய்வெளிச்சாலைக்கு வந்து அதை கேட்டு வந்தோடனே வெளியே போயிருக்கணுமா, போயிருக்கூடாதா? போயிருக்க வேண்டும், சத்தியமாக வெளியே போயிருக்கணும். அப்ப இருக்க எல்லாமே இருக்கக்கூடாது. அதான் சொல்றாங்க. கொண்டல் வாய் மாயை கேட்ட கேட்ட என் கோதலாம் குடி ஏகுனால். அது ஏகனொன்ன அந்த கோடி சூரிய பிரகாசரியன்னிடம் குடிவந்தேரி புகுந்தனால். ஆகவே அந்த கார்த்திகை ஜோதியை, அந்த சுடரை நம் உள்ளத்தில் ஏற்றி நம் தெய்வத்தின் கிருபையால் நம்மிடம் இருக்கும் பாவம், வினை, பொய், வஞ்சகம், சூது, பொறாமைகளை வெளியாற்றி இகத்திலும் பரத்திலும் இன்பமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் காலையில் நான் பேசினேன். நான்ன்றது சாலை ஐயப்பன் அவர் சொல்றாரு. ஆமாம், மாலை இந்த நேரம் நம்முடைய ஜீவப்பிரிவரும் எங்களோட பயணித்து கொண்டு எங்களை அழைச்சிக்கிட்டும் போறவர் சபைங்களுக்கெல்லாம் பேசுறதுக்காக. என்னுடைய அண்ணா மெய்வழி சாலை மாணிக்கம் அவர்கள் இந்த கார்த்திகை திருவிழாவினுடைய சிறப்பு, ஜோதி என்பது என்ன, அது எவ்வாறெல்லாம் பயனளிக்கிறது. இப்போ மனிதனுக்கு தான் ஒளி தேவைப்படுது. மற்ற ஜீவராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரிலாம் கூட இப்போ இந்த மாடெல்லாம் ராத்திரிலாம் மேயுதுங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருதுங்க. இரவுல வேட்டையாடுற மிருகங்கள் இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் கிராமத்துக்காரங்களாம் அவுத்து விட்டுட்டா மாடு ராத்திரி பூரா இருட்டில் தான் இருக்குது. அதுக்கு அந்த இருட்டை கண்டு பயமே இல்லை. அப்போ ஒளி யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தாக்கா மனிதனுக்கு தான் தேவைப்படுதுங்கிறது இந்த உலக வழக்கத்துல இருந்தே புரியுது. ஆனா இங்க இந்த முத்திப்பெருரைகளை கேட்கும்போது தான் நிஜமான ஜோதிங்கிறது என்ன. காலையில நானும் தான் பேசினேன் தெய்வ வாக்கியத்திலிருந்து. இவர் வெளியில இருந்து திருமந்திரத்துல பொய்கை ஆழ்வார், அப்புறம் பூதத்தாழ்வார், அப்புறம் இன்னும் திருமந்திரம், அவங்கெல்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க, ஊமையா பேசுனாங்க. ஆனா நம்ம பார்க்கும்பொழுது இந்த தெய்வத்தினுடைய திருவாக்கு தான் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது. கடைசியா வள்ளற்பிராந்து சொன்னார், தென்பாலை வரப்போறாங்க, அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் ஈகின்றேன்னா அவர் எப்போ வரப்போறாருன்னா எனக்கு பின்னாடி தென்பாகமாக 29 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறாரு. அப்பொழுது யாம் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள், பெற்றீர்கள், பெறப்போகிறீர்கள். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்போ கூட வாக்கியத்துல அதுக்குதான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, அதுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, கையொப்பம் விட்டுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இது போலெல்லாம் பார்க்கும்பொழுது சுருக்கமா என்ன அப்படின்னா, அந்த துணையதுவாய் வரும் ஜோதி, தூய நற்ஜோதி. துணையது யாரது? ஆதியே துணை. துணையது வாய் வரும், அவங்களுடைய திருவாக்கு. அதுதான் எதுன்னு கேட்டா தூய நற்ஜோதி. துணையது வாய் வரும் தூய நற்சொல்லாம். நல்ல வார்த்தையே பேச மாட்டியா அப்படின்னு கேட்கிறாங்களா? இப்ப இந்த வாசகத்தை இந்த 2 வரி தான் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு அதுலயே லயிச்சுக்கிட்டு இருந்தேன். துணையது வாய் வரும்.
தூய நற்ஜோதி, துணையது வாய் வரும் தூய நற்சொல்லாம். அப்ப நற்சொல் அப்படிங்கிறது வந்து எவனாச்சும் திட்டினா நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறியா, அப்ப தெய்வம் பேச உத்தரவு பண்ணது அத்தனையுமே தூய நற்சொல், தீமையே இல்லை, அது யமன்பதியை கடக்க வைக்குது அப்படிங்கிறத இந்த 2 வரியில புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். மேலும் இந்த கார்த்திகையினுடைய சிறப்பு பற்றி அடுத்த வாரமும் முத்தி பேரரை அண்ணாங்கெல்லாம் பேசுவாங்க. அதை கேட்டு பயனுறுவோம் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது அதை மீண்டும் நம்மளுக்காக தொகுத்துள்ளார் அண்ணா சாலை கிருஷ்ண ஐயங்கார். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த புதுகை நிலை சபையை நடத்தி வரும் சாலை சிவராஜன் அண்ணா, சாலை மாணிக்கம் அண்ணா மற்றும் இதர என்னுடைய ஜீவப்பிரிய அனைவருக்கும் நமஸ்காரம். தன்னீலை கண்டுணருமை ஞான நாள் பன்னூறு கொண்டோராண்டது பத்தியம் திண்ணம் கொள்ளதிட முறை தந்த நாள், திண்ணம் கொள்ள திடமுறை தந்த நாள், மண்ணிலே மயங்காதிரு மனமே. இப்படி மண்ணுல மயங்கின்னு இருக்கிற நமக்கு தூய ஞான சுடர் விளக்கு, அது வெளியில இருக்கிற புற விளக்கு இல்லை அப்படின்றத ஆணித்தரமா எல்லோருக்கும் நன்றாக புரியும்படியாக இன்று முத்திப்பேரையில் நமது மூத்த பெரியவர் சத்தியப்படி மூப்பர் சாலை மாணிக்கம் அண்ணா மிக அற்புதமாக விளக்கி கூறினார். மேவழி சாலை மாணிக்கம் அண்ணா, நமக்கு வந்து 2 கிழங்கு இருக்கு. அகந்தை கிழங்கு, அந்த அகந்த கிழங்கு அறுத்தெடுத்தான் சுகந்தம் பதிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கிழங்கு நமக்கு தெரியாமே இருந்தது. அந்த கிழங்கு இன்னைக்கு அண்ணா நமக்கு அறுத்தெடுத்து நம்ம தெய்வ வாக்கியத்திலே எடுத்து பல அருமையான வாக்கியங்களை தொகுத்து வழங்கினாங்க. அஞ்ஞான கிழங்கு களைந்தெடுத்து உபநிடத மழை பொழியும் அருள்நாவோய் அப்படின்றாங்க. இப்போ அஞ்ஞானம் தான் பெரிய இருட்டு. எவ்வளோ பெரிய இருட்டுன்னு இந்த உலகம் காலை அண்ணா சொன்னாங்க, அகத்துல ஒரு இருட்டு, புறத்துல ஒரு இருட்டு. இந்த புற இருட்டை போக்குறதுக்கு சூரியன் வராங்க. சூரியன் வரும்போது நம்ம தினம் அந்த பாடல திருப்பதி நிகழ்ச்சியில பாடுறோம். ஆழி கடல் சூழூலும் மீருள் நேரிய அறுக்க நூதயம் செய்யும் அதுபோல வகையில இருள் போயிடுச்சா நமக்கு. ஒளி பிறவீருள் உற்ற உலகினோரை, ஒளி பிறவீருள் உற்ற உலகினோரை ஓங்கு மறுவீர பராக்கி தேவர்களாக்கும். எவ்வளவு அருமையா இந்த தினம் திருப்பஞ்சை பாடல் நம்ம தெய்வம் வழங்கியிருக்காங்க. இத திருவருட்குள்ள முதல் வாக்கியத்திலே நமக்கு எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, என்றும் பொய்யக துறைந்துள்ள மனத்தை, என்றும் பொய்யக துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி. இந்த அகவிளைவு குடியேற்றணும்னா அகவிளக்கு உள்ள வரணும். அது பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, அகல் விளக்கு, இது வந்து அகவிளக்கு. அந்த அகல் விளக்கை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அக இல் விளக்கு, அக இல்லு இருக்கு பாருங்க. அந்த அக இல்லுல ஒரு விளக்கு ஏத்துறாங்க. இந்த புறத்துல இருக்க விளக்கு வந்து ஒரு அகல் விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும். இந்த 3 இருந்தா கூட தானே எரியாது. அதை பொருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே பேர் நமக்குள்ள இருக்கிற இந்த அகல் விளக்க பொருத்தத்துக்கு நம்ம தெய்வமார்கள் திருமேனி தாங்கி ஒரு அவதாரம் செஞ்சு அதை எவ்வளவு அழகா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, விடை பெற நல் வீடடைய வைக்கும் பஞ்சாட்சரமே
வைக்கும் பஞ்சாட்சரமே வீண்மனுவை ஈசனாகி விடுமே பஞ்சாட்சரமே. எது செய்யுது? அந்த அகஜோதியாகிய அந்த அகல் விளக்கு வீண்மனுவாக இருந்தவன ஈசனாக்குதுன்றாங்க. யார் சொல்றாங்க? நம்ம தெய்வம் சொல்றாங்க. சரி, இதை எப்படி சொல்லும்போது இன்னொரு இடத்துல யோக தேகம் தூல தேக துள்ளி செல்ல ஆகம வேத கலைக்க தீப சாக கடவதென்றென்னை சபித்தன சாவோலை அன்று கிழிந்ததடி. சாவோலை கிழிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா யோக தேகம் உள்ள வரணும். யோக தேகம் தோளத்துல போகணும், அகல் விளக்கு போகணும். அந்த அகல் விளக்க தமிழ் வருடங்களில் 8வது மாதமாகிய கார்த்திகை மாதத்தை பொய்யார் புதத்தார் பேர் அருமையா ரொம்ப வழங்கினாங்க அண்ணா. அது ஞான தீபம், அந்த தூய ஞான சுடர் விளக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு தலைப்பு அண்ணா என்ன எடுத்து பேசுறாங்கன்னாக்க ஞான ஜோதி. நம்ம மிச்ச ஜோதி எல்லாம் பார்த்துருக்கோம். ஞான ஜோதின்னா அகத்துக்குள்ள என்றும் பொய்யக துறைந்துள்ள மனத்தை. இந்த மனத்தை எப்படி செய்யறாங்க? அவங்க தெய்வம் எப்படி உத்தரவு பண்ணிடுறாங்கன்னா, நிறைய திருவாக்கியங்கள் பாடல்கள் மான்மிய பகுதி கொடுத்து 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 அது உள்ள போய் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜோதி நமக்கு உள்ள வருது. அந்த அகத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா நாமும் தேவர்களாக மாறலாம்னு அண்ணா நமக்கு அருமையா ஒரு உத்தரவு கொடுத்து தெய்வ உத்தரவு எடுத்து நமக்கு வழங்கி நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அதனால நம்ம புதுகை சபைக்கும் அண்ணாவுக்கும் மற்றும் எதிர் அண்ணாவுக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அடுத்து நம்ம ஜெயராமண்ணா, சாலை ஜெயராமன் அவங்கண்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு புதுக்கோட்டை நிகழ்நிலை சபை தீப திருவிழா முத்தி பேருரையாக நெய்வேலி சாலை மாணிக்கம் அண்ணா ஆற்றினார்கள். அதுல அண்ணா முதல்ல ஒரு பாடலை பாடி ஆரம்பிச்சாங்க. மாயக்கூத்தின் வகை அறியாமல் அப்படிங்கிற அந்த பாடலை பாடி அதுல தெய்வம் என்ன செய்யறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த நமக்கு என்னத்தை பாய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஞான சுடர் விளக்கு, அந்த விளக்கை நமக்கு பாய வைக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து இன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த அப்பா நான் வேண்டுதலன் அந்த பாடலை பாடினாங்க, பெரியப்பா பாடலை பாடினாங்க. இந்த தெய்வத்துடைய நோக்கம், இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தெய்வம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, மக்கள் அவங்க நோக்கம் என்ன, மக்கள் எல்லோத்தையும் இந்த மெய் வழியில ஆக்க வேணும் அப்படிங்கிறது தான் தெய்வத்துடைய நோக்கம் அப்படிங்கிறத அண்ணா எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் நமக்கு ஏற்றியது என்ன விளக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அருள் விளக்கு. ஜோதி என்பது அறிவு பிரகாசம், அகத்தில் பிரகாசமாக விளங்கக்கூடியது. ஜீவதேக பிரகாசம் அது கோடி சூரிய பிரகாசம், அகத்தில் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உள்ளத்துல தெய்வம் எதை ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உள்ளத்துல நமக்கு சுத்த ஜலத்தினால் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜலத்தில் ஏற்றி வைத்தது எல்லோருக்கும் தெரியுமான்னா அது தெரியாது. அத தெய்வம் என்ன அதுக்கடுத்து ஒன்று சொல்றாங்க, விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் சொன்னாங்க. ஜோதி அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது அறிவாக திருவாக்காக இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்து கொடுத்தாங்க. ஜோதி என்ற ஜெகத் ஜோதி வாரி தூக்கக்கூடியது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. எப்ப இந்த பூதத்தாழ்வார் எப்படி இந்த விளக்கை ஏற்றினார் அப்படிங்கிறதையும் ஒரு பாடல் மூலமா விளக்கி கொடுத்தாங்க. அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இருதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு அப்படிங்கிற அந்த பாடலையும் எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் எங்கு விளக்கை ஏற்றி வச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தெய்வம் நம்மளுடைய சித்தத்தில் ஏற்றி வைத்தாங்க விளக்க அப்படிங்கிறதையும் எடுத்து அந்த சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே அப்படிங்கிற அந்த பாடலையும் எடுத்து கொடுத்தாங்க. அவர்கள் அது அடுத்து என்ன பண்ணாங்க, மணி விளக்கா இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமா சொல்லறிய நாள் வேதம் அங்க மாறும்
அந்த பாடலை எடுத்து அந்த பாடல்ல கடைசியில வர்ற அந்த வரியையும் எடுத்து நமக்கு காமிச்சாங்க. தெய்வம் வந்து சிவன் என்ற வாடாத தீபத்தை நம்மகிட்ட ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அதையும் சொன்னாங்க. பிறகு அருள் விளக்கே அருள் சுடரே அந்த பாடலையும் எடுத்து நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து தூயது வாய் வரும் தூயனர் ஜோதி அப்படிங்கிற அந்த பாடலை எடுத்து வழங்கினாங்க. பிறகு ஜோதியுள் ஜோதி, ஜோதி எங்க இருக்குன்னா உள்ளதான் இருக்கு, ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதி அப்படிங்கிற அந்த பாடலையும் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஜோதி என்ன செய்யும்னா சாகாத வரத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம போற இடத்துல எல்லாம் என்ன காத்திருக்குன்னா ஆபத்து காத்திருக்கு. அந்த ஆபத்து காத்திருக்க இடத்துல எல்லாம் யார் வராங்கன்னா தெய்வம் தான் வராங்க அப்படிங்கிற அந்த ஆபத்து வந்தந்த நேரத்திலே அப்படிங்கிற அந்த பாடலையும் எடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த வருதிதோர் கார்த்திகையே அப்படிங்கிற பாடலை சொல்லி நல்ல அருமையான ஒரு முத்தி பேருடைய கார்த்திகை தீபம் எப்படி நமக்கு உள்ள தெய்வம் ஏற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த சபையை நடத்தி வரும் சிவராஜன் அண்ணா அவர்களுக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய ஒரு சிறப்பான பகிர்வை நம்ம வந்து காலையில நம்ம அண்ணா சாலை ஐயப்பன் அவர்கள் முத்துக்குளம் ஒடி வந்தேரி பூகுந்தனால், அதாவது இந்த உயிரானது இந்த ஜீவனாது வந்து எப்ப பிரகாசம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த உபதேசம் நடந்து கொண்டே ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடரும் இறுதி நாள்ல வந்து அந்த ஜீவனை வந்து அந்த ஜீவனாது பிரகாசிக்கிறது என்பதை வந்து உள்ளத்தில் உள்ளதை வெளியில முகத்துல நமக்கு காட்டுறாங்க. அது 10 அடையாளங்களாகவோ அதனுடைய தெளிவை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு அண்ணா அவர்கள் அவருடைய நம்முடைய தெய்வமடிய நூல்களில் இருந்தும் வெளிப்பாடுகளில் இருந்தும் மிக அழகாக 2 பேரும் இன்னைக்கு இந்த 2 மணி நேரத்தை நமக்கு சபா வரவாக ஆக்கி கொடுத்தவர்களுக்கு இந்த புதுகை நிகழ்வின் சார்பில் அனைவருக்கும் நன்றிகளது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் நாம் இந்த சபையை நாம் நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். வணக்கம். நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, அண்ணாடிக்கு தடுக்க வந்த அரசே போற்றி. வியாகவே சரியங்கோடி கால மக்களத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிறுவிய மகான்மராகிய பகவான் இதுக்கு நமஸ்காரம். நம்ம மீண்டும் இந்த கார்த்திகை தீபனுடைய நம்முடைய அடுத்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில வழக்கம் போல 10 to 11 நம்ம அக்கா வித்துகுனி அக்காவும் மாலையில நம்ம சாலை சோழன் அவர்களும் இந்த சிறப்பான முத்தி பெரிய ஆற்றிருக்கிறார்கள். அதை அனைவரும் பங்கு வருமா என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரத்தை கூறிக்கொண்டு இந்த சபையை நாம் நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும்